மங்கை இது என்று கூறி விடை பெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது என்னுடைய தந்தை போல் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய உயிர் நண்பன் இம்ரானோட அப்பா. நானும் இம்ரானோ அவரோட மகன், அவரும் 6வதுலேருந்து ஒன்றா படித்தோம். அதே போல் என் தந்தையோட நெருங்கிய நண்பர். அவர் எப்படி எங்கள் தந்தைக்கு நெருங்கிய நண்பர், அதே போல் அவரோட மகனும் நானும் நெருங்கிய நண்பர் என்று கூறி இப்போது துவா நடைபெற இருக்கின்றது. சேவைகளிலும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி வருகிறார்கள். நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். எந்த சிக்கலான சூழலிலும் இஸ்லாமிய தோழர்கள் எந்த நேரமானாலும் உடன் அப்படி உணர்கிற போதுதான் பிறருக்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற விரைபலிதான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய உயிர் நண்பன் இம்ரானோட நமக்கு உணர்த்தி தருகிறது. அது நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய ஒட்டுமொத்த செயல்கள். இப்பொழுது வாழ்த்துறையோடு ஒற்றுமை என்பது இன்றைக்கு நேற்று அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அதை கழகத்தின் மருத்துவ அதான் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் இஸ்லாமிய சகோதரருடன் வாழ்ந்து வருகின்ற ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மனிதநேயர் அவர்கள் அழகின் பிறப்பிடமாக ராஜீவ் காந்தி இருந்தார். பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார், அம்மையார் வந்தார்கள். இந்த அரசியலில் யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை. இவரை பொறுத்தமட்டில் என்னை ஒரு காணல் நீராகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவருடைய மனைவி மீது இடையிலே வந்த வழக்காடு மன்றத்துக்கு சென்ற நிகழ்வெல்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இது பற்றி நான் எதுவும் கற்று சொல்ல விரும்பவில்லை. நிச்சயமாக அது கரை தேராத கட்சி. தேங்க்யூ. கூட்டணி என்று மக்கள் நல கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. இங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம், 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை, இன்னும் ஏனைய நல்ல இயக்கங்கள்லாம் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி வலுவாக இருக்கிற ஒரு கூட்டணினா அது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான். அது தளபதி ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்பதை நான் அந்த நேரத்தில் சார், இப்போ தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துறாங்க பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து அவங்க அதை செய்கிறாங்கிறது மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். மக்கள் ஜாதியின் பெயரால் ஒரு நாடு ஒற்றுமையாக இருந்ததாக வரலாறு இல்லை. அப்படி என்றால் 2 ஜெர்மனி கிறிஸ்துவ நாடு பிரிந்திருக்க வேண்டாம், 2 வியட்நாம் புத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிரிந்திருக்க வேண்டாம், 2 பாகிஸ்தானங்கள் பிரிந்திருக்க வேண்டாம். ஆனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அன்னை இந்திரா காந்தியால், அன்னை சோனியா காந்தியால், அன்பு தளபதி ராகுல் காந்தியால் இந்த நாட்டை ஒற்றுமையாக வழிநடத்த செல்ல முடியும். அடுத்த ஒரு பிரதமராக வருவார், இது உறுதி. இதெல்லாம் தொகுதி பங்குன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். எல்லாரும் அதிகம் கேட்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையில் பூத் கமிட்டி இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த தேர்தலில் முதல் பங்காற்றுவது பூத் கமிட்டியில் இருக்கின்ற இளைஞர்கள் தான். ஆகவே அவர்களோடு ஒத்து போய் வெற்றி பெறணும். அதுக்கு நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும்.